இந்த நடிகை வம்பு நடிகர் மற்றும் பிரபலமான இயக்குனர் மற்றும் சித்தார் நடிகர்களுடன் செம்மையா வாழ்ந்தவர். அர்ஜுன் தயாரித்த முதல் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். அப்போது அர்ஜுனனின் மேனேஜர் தான் நடிகையை ஒப்பந்தம் செய்ய போனார். கன்னட மொழி பேசும் இந்த நடிகை முதல் படம் என்பதால் எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துப்போனார். அதாவது எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துப்போனார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அர்ஜுனுக்கு சம கம்பெனி கொடுத்தார். 2006ஆம் ஆண்டு வெளிவந்த மதராசி திரைப்படத்தில் அறிமுகமான இந்த நடிகை தான் வேதிகா. இவர் பிரபல இயக்குனர் ஒருவர் கட்டுப்பாட்டில் இன்னமும் இருக்கிறார் என்று செய்திகள் வருகிறது. அந்த இயக்குனர் தற்போது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டார். இப்போது மைசூரில் இருந்து வந்து ஒரு வாரம் ஒரு முறை இந்த இயக்குனருக்கு இந்த நடிகை கம்பெனி கொடுப்பதாக கூறப்படுகிறது. காளி என்ற திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் மலையாள படத்தை விட மோசமாக இருந்தது. அதேபோல் திரைப்படத்தில் நடிப்பதற்கு மிகவும் தைரியம் வேண்டும் என பலரும் விமர்சனம் செய்தார்கள். ஆரம்ப கட்டத்தில் பட வாய்ப்பு கிடைத்தால் போதும் என நடித்து வந்த இவர் போக போக நல்ல திரைப்படத்தில் நடித்து முன்னணி நடிகை என்ற அந்தஸ்தை அடைந்தார். அதன் பிறகு லாரன்ஸ், சித்தார்த், சிம்பு போன்ற முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து வந்தார் மற்றும் அந்த இயக்குனரிடையே நல்ல புரிதல் இருந்தது. வேதிகாவுக்கு நடுராத்திரி 12 மணிக்கு கூட ஃபோன் செய்து பேசும் அளவிற்கு மிகவும் பழக்கமாக இருந்தார்கள் என பைல்வான் ரங்கநாதன் கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் வேதிகாவுக்கு சரக்கடிக்கும் பழக்கம் இருக்கிறது. அதுவும் இரவில்தான். நடுஹாலில் அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடித்துள்ளார். இது என்னுடைய தனிப்பட்ட உரிமை, யாருக்கும் இதில் தலையிட உரிமை இல்லை என கூறப்படுகிறது. கிளாமரில் கலக்கிய வேதிகா. ஓவர் கிளாமரில் கலக்கியிருக்கும் வேதிகா புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் ரசிகர்களின் மனதில் ஆழமாக இடம் பிடித்துவிட்டதால் இரவு உறக்கத்தை தொலைத்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி வருகிறார்கள். எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பை ஏற்படுத்தாத இந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் ரசிகர்களின் எண்ணங்களுக்கு தீனி போடக்கூடிய வகையில் உள்ளதால் இந்த புகைப்படங்களை அவர்கள் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து வருகின்றனர். வேற லெவல் கவர்ச்சியில் நடிகை வேதிகா வர்ணிக்கும் இலசுகள். இவர் தமிழ் மொழி படங்களை தாண்டி மலையாளம், தெலுங்கு மொழிகளிலும் நடித்திருக்கிறார். சோஷியல் மீடியாவில் புகைப்படங்களை பதிவிடுவதை வழக்கமாக வைத்துள்ள வேதிகா தற்போது படு கவர்ச்சியான உடையில் எடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த புகைப்படத்திற்கு சமூக வலைதள பக்கங்களில் ஆக்டிவாக இருக்கும் வேதிகா அவ்வப்போது கலர்ஃபுல் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார். சில நேரங்களில் பிகினி உடையிலும் போட்டோஷூட் செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவதும் வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு பட வாய்ப்புகள் வரவில்லை என்றாலும் துபாயில் நிறைய அழைப்புகள் வருவதால் அடிக்கடி விமானத்தில் பறந்து கொண்டிருக்கிறார் மற்றும் தெலுங்கில் பிரபல நடிகர் ஒருவரின் கட்டுப்பாட்டிலும் இவர் இருப்பதாக கூறப்படுகிறது. அர்ஜுனின் படத்தில் அறிமுகமானது எப்படி, அர்ஜுனுக்கும் இவருக்கும் பொருத்தம் எப்படி பொருந்தி போனது என்பதை பார்க்கலாம் வாங்க. அர்ஜுன் மேலாளரால் அணுகப்பட்ட பின்னர் புதுமுகம் வேதிகா முன்னணி நடிகையாக அறிமுகமானார். இந்த படத்தில் ஒப்பந்தம் செய்யும் பொழுது இவருக்கு மேற்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான சம்பளம் பேசப்பட்டது. அர்ஜுன் தான் தயாரிப்பாளர் என்பதால் அள்ளி வழங்கினார். 40 நாள் படப்பிடிப்பில் 25 நாள் வேதிகா அர்ஜுனுடன் சம கம்பெனி கொடுத்தார். படத்திலும் ஏகப்பட்ட கவர்ச்சியை அள்ளி வழங்கினார். இருவரும் கன்னடர்கள் என்பதால் கன்னட பாஷையில் பேசி கன்னடத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் போடப்பட்டது என்று பத்திரிகைகளில் செய்தி வெளிவந்தது. இருவரும் மறுக்கவில்லை, மறுக்கவும் இல்லை. இரவு நேரத்தில் தனியறையில் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது அர்ஜுன் இவருக்கு நடிப்பு சொல்லிக் கொடுப்பார். அது எந்த வழியில் பாடல் காட்சிகளில் ஈடுகொடுத்து நடிக்க வேண்டும் என்பது. அப்போதுதான் சரக்குக்கு அடிமையானார் வேதிகா. அதனால் தொடர்ந்து அவரால் சரக்கில்லாமல் காதல் காட்சியில் நடிக்க முடியாமல் போனது. எப்போதும் போதையில் இருப்பது போலவே அவர் கண்கள் இருப்பதற்கு இதுதான் காரணம். ஒருவித மயக்கமான போதை மருந்துகளை இவர் அப்போது உட்கொண்டு நடிப்பார் என்று பத்திரிகையில் வெளிவந்தது. இப்போது அந்த பழக்கம் இருக்குதா என்பது தெரியவில்லை. கவர்ச்சியாட்டி நடித்திருப்பார் வேதிகா. அர்ஜுன் வேதிகாவை நன்றாகவே வேலை வாங்கினார். அடுத்து சிம்புவுடன் காளை படத்தில் நடித்த வேதிகா அங்குதான் இவருக்கு வம்பு அதிகமானது. இந்த படத்தை இயக்குனர் தருண் கோபி திமிரு படம் எடுத்து வெற்றி வாகை சூடியவர். சிம்பு இதற்கு முன் வல்லவன் படத்தில் இவரை இயக்கி நல்ல பெயர் வைத்திருந்தார். சிம்புவும் வெற்றியான நடிகர், இயக்குனரும் வெற்றியான இயக்குனர் என்பதால் தமக்கு நல்ல ரோல் கிடைக்கும் என்று வேதிகா எதிர்பார்த்தார். ஆனால் அவருக்கு கிடைத்தது என்னவோ கவர்ச்சியான ஆட்டம் போடும் மாமூல் கதாநாயகியிடம்தான். படப்பிடிப்பு முடிந்தவுடன் அடுத்த காட்சிக்கு ரெடியாகி விடுவார்கள். இயக்குனரும் அந்த வம்பு நடிகர் வேதிகா யாருக்கு இந்த இரவு கம்பெனி கொடுப்பார் என்பதை இருவருக்கும் போட்டியே ஏற்பட்டது. அதனால் இயக்குனர் மீது இருந்த கோபத்தை படப்பிடிப்பு தளத்தில் நேரடியாக காட்டினார். அந்த வம்பு நடிகர் படப்பிடிப்பு சரியான நேரத்தில் வராமல் ஒவ்வொரு காட்சிக்கும் பல டேக்குகள் வாங்கி இயக்குனருக்கு மகா சலிப்படைய தந்தார்.
இதனால் சரியாக படப்பிடிப்பு நடத்த முடியாமல் இயக்குனர் அந்த ஆட்டத்திலிருந்து விலகிக் கொள்ள முழு சுதந்திரமும் வழங்கப்பட்டது. வம்பு நடிகருக்கு அப்புறம் என்ன, படப்பிடிப்பு முடியும் வரை செம ஆட்டம்தான். அந்த நடிகருக்கு வேதிகாவுக்கும் அதற்கு பிறகு உற்சாகமாக நடிக்க ஆரம்பித்தார். வம்பு நடிகர் இயக்குனர் அந்த நடிகையின் பக்கமே பார்வையை திரும்பாமல் மனிதருடன் நட்பாக பழக ஆரம்பித்தார். வேதிகாவுக்கும் 2 பேரில் ஒருவர்தான் என்ற திருப்தியோடு நடித்து கொடுத்தார். அடுத்ததாக இந்த பிரபலரின் இயக்குனரின் படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். அது ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யும் கொத்தடிமைகள் பற்றிய கதைப்படம். மூணாறில் எடுக்கப்பட்டது. அங்கு குளிர் பிரதேசம். இந்த இயக்குனருக்கு தினமும் வேதிகா கம்பெனி கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம். அப்படி மறுத்தால் படப்பிடிப்பில் நிஜமாகவே அடித்து வேலை வாங்கக்கூடியவர் அந்த இயக்குனர். போதை வஸ்துக்கு அடிமையானவர் என்று பைல்வான் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட இயக்குனரின் இரவு டார்ச்சர் எப்போது முடியும் என்று அந்த நடிகை வேண்டாத நாளில்லை. பகலில் கடும் அட்டைப்பூச்சிகளுக்கு நடுவில் நடித்தாலும் இரவு தொந்தரவுதான் அதிகமாக இருந்தது. அதன் பிறகும் படப்பிடிப்பு முடிந்த பிறகு இயக்குனரும் வேதிகாவும் நீண்ட நாட்கள் கணவன் மனைவி போல பழகி வந்தார்கள் என்று பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தது. இப்பொழுதும் கூட அந்த நட்பு தொடர்வதாக கூறப்படுகிறது. இப்பொழுது அந்த நடிகை அந்த பிரபல இயக்குனருடன் மது அருந்துவது, இரவு நேரத்தில் சிகரெட் பிடிப்பது போன்ற ஆகாத வேலையெல்லாம் செய்து வருகிறார் என்றும் பத்திரிகையில் செய்திகள் வருகிறது. இப்பொழுது தெலுங்கில் யாஷினி என்ற ஒரு வெப் தொடரில் காம பிசாசுவாக நடித்திருக்கிறார். அந்த நடிகை அங்கும் அந்த இயக்குனருக்கு செம கம்பெனி கொடுத்து செம போட்டியில் இந்த வாய்ப்பை வாங்கியிருக்கிறார். இந்த தொடர் நடிப்பதற்கு பல நடிகைகள் இயக்குனரை வளைச்சு போட முயற்சி செய்தும் வேதிகா கொடுத்த திகட்டாத விருந்து அந்த இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்க வைத்தது. அடுத்து காவிய தலைவன் என்ற படத்தில் சித்தார்த்துடன் நடித்திருக்கிறார் வேதிகா. சித்தார்த் நடிக்கும் வேலையை தவிர மற்ற வேலைகளில் நடிகைகளுக்கு சேவை செய்யும் நண்பனாக மிகவும் உருகி செய்து கொடுப்பார். தமிழில் நன்றாக நடித்து வந்த சமந்தாவுக்கு ஆந்திராவில் ரூம் போட்டு கொடுத்து நடிப்பு வாங்கி கொடுத்து லிவிங் டுகெதரில் வாழ்ந்தவர் சித்தார்த். அடுத்து ஸ்ருதிஹாசனுக்கு ஆந்திரா உலகில் அடைக்கலம் கொடுத்து அவருடன் நெருங்கி பழகியவர் சித்தார்த். இப்பொழுது வேதிகா போல லட்டு மாதிரி நடிகையை விட்டு விடுவாரா? காவிய தலைவன் படப்பிடிப்பில் சித்தார்த் வேதிகா கணவன் மனைவி போல் வாழ்ந்தார்கள் என்றே சொல்லலாம். இப்படி 2006 தொடங்கி 18 வருடம் ஆன பிறகும் இந்த நடிகைகள் முன்னுக்கு வர முடியவில்லை. உடன் நடித்த நடிகர்கள் எல்லாம் இந்த நடிகையின் உடம்பை புண்ணாக்கினார்களே தவிர இவர் பெண்ணாக பணம் சேர்க்க யாரும் உதவவில்லை. இவரை பற்றி நிறைய கிசுகிசுக்கள் பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது. அதில் ஓரளவுக்கு உண்மை என்பது இவர் படப்பிடிப்பில் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். இவர் சினிமாவில் நடிக்க வருவதற்கு முன்பாகவே மாடலிங் துறையில் பணிபுரிந்திருக்கிறார். மாடலிங் துறை எப்படிப்பட்டது என்று சொல்லவே வேண்டியதில்லை. சில விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால் மட்டுமே மாடலிங் துறையில் பணிபுரிய வேண்டும். இவர் கவர்ச்சி காட்டுவது, கிளாமராக நடிப்பது போன்ற நடிப்புகள் இவருக்கு லட்டு சாப்பிடுவது போல இப்பொழுது வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் வெப் தொடரில் மிகவும் கவர்ச்சியாக ஆண்களை படுக்கைக்கு அழைக்கும் மாயா என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இவரின் கவர்ச்சிக்காகவே தெலுங்கு ரசிகர்கள் இந்த வெப் தொடரை விரும்பி பார்க்கிறார்கள். எந்த வேடம் என்றாலும் நடிக்க தயார் என்று ஓபனாக சொல்லும் இவர் இணையதளங்களில் கிராமர் படங்களை அள்ளிவிட்டு இன்ஸ்டாகிராமில் காசு பார்த்து கொண்டிருக்கிறார்.